ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஇ 3751 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சாகணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூனிட் 1ல் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், செகண்ட் கொஷின் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ட்ரி ஃபாயில் 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து உங்களுக்கு ரூல் மாதிரி உங்களுடைய புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 14 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். யூனிட் 1ல் இந்த கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தேவைப்பட்டது அப்படின்னாக்கா இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க யூனிட் 1க்கான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுடைய யூனிட் 2 கொஷின்ஸில், அதாவது 12th கொஷின்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா டிசிஷன் மேக்கிங், செகண்ட் கொஷின் பிளானிங் டூல்ஸ், தேர்டு கொஷின் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், ஃபோர்த்து கொஷின் பிளானிங் ப்ராசஸ், ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபோர்காஸ்டிங். இது 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. உங்களுடைய புக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். மெட்டீரியல் புக்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 3க்கான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 3ல் வந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கும். இந்த 4 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 4ஐ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதிலிருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க 2 டாப்பிக்காகவே. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வந்து கம்பேரிசனும் கேட்குற மாதிரி கொஷின்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பேர் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ், நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அடுத்து டிபார்ட்மெண்டேஷன், இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். கண்டிப்பாக இதுவும் படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து எந்த கொஷின்ஸுமே மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புக்ஸ்லேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட புக் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 4th யூனிட்டுக்கான கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். 4th யூனிட்டுக்கான கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கும். 4th யூனிட் உங்களுக்கு மினிமமாக தான் இருக்கும். அதாவது யூனிட்டே ஸ்மால் யூனிட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த 3 கொஷின்ஸில் உள்ள சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். அதை எல்லாமே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா மோட்டிவேஷன் தேரிஸ், செகண்ட் கொஷின் கம்யூனிகேஷன்ஸ், தேர்டு கொஷின் வந்து லீடர்ஷிப். இது 3 கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. மேஜராக இருக்கக்கூடிய 3 டாபிக் இந்த டாபிக் தான். இந்த 3 டாபிக் உள்ள சப் டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே உங்களால் இந்த யூனிட் வந்து ஈஸியாகவே கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூனிட் 5க்கான கொஷின்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கொஷின்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா லாஸ்ட்டில் வீடியோஸ் ஒரு முறை வச்சு ஒவ்வொரு யூனிட்டுக்கான கொஷின்ஸுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த யூனிட். ஸோ 5 கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கும். இந்த 5 கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்ரி, நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் கொஷினாக கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங், இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் கொஷின்ஸாக இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடி இன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலிங், இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ப்ராடக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய புக்ஸில் வந்து இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான கிளாரிட்டியான கொஷின்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து இருக்குமான்னு கேட்டால் தெரியல.
ஸோ நம்ம குடுக்கக்கூடிய பிடிஎஃப் அதாவது புக்ஸ் குடுக்கக்கூடிய புக்ஸ்ல வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் அண்ட் ப்ரீ இன்டக்டிவ் கொஸ்டின் கண்ட்ரோல் இந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். டைரக்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் இந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸுமே நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ புக்ஸ் வந்து குடுக்குறோம். ஸ்க்ரீன்ல அந்த புக்ஸு செக் பண்ணிக்கோங்க. அந்த புக்ஸுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறோம். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதாவது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான புக்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இந்த புக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஈஸியாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே. இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில ஒவ்வொரு யூனிட்டுக்குமான கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் குடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாவே படிச்சுக்கலாம். தென் உங்களுக்கு இதில வந்து டாபிக்ஸும் ஓரளவுக்கு கிளியராவே புரியிற மாரி இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ஸ்ல வந்து ஈஸியாவே நீங்க படிக்க முடியும். தென் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற புக்ஸ் வந்து இத விட ஈஸியா இருக்கா? இல்லையா? அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இத விட ஈஸியான புக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அந்த புக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி நம்ம சேனல்ல வந்து அப்லோடிங் குடுக்கலாம் புக்ஸ. ஸோ நீங்க என்ன புக்ஸ் யூஸ் பண்றீங்க? இந்த புக்க விட உங்களுடைய புக்ஸ் வந்து ஈஸியா இருக்கா? அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்ஸ் வந்து ஈஸியாவே இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரியும் இருக்கு. இத விட பெட்டரான புக்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ, அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, ரீட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில குடுத்திருக்கக்கூடிய சப் டாபிக்ஸுமே உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த மாரியான சப் டாபிக்ஸ் தான் இருக்கும். புக்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல ஷோ ஆகுது. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும். இப்ப குடுத்திருக்க இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்டர்பிரினியருக்கும், மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டா குடுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்ட வந்து நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாரியான கொஸ்டின்ஸ் அதாவது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இதில இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க இந்த புக்ஸ்ல வந்து படிச்சீங்க அப்படின்னாலே, நெறைய மார்க் வந்து ஈஸியாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு இந்த மாரி டயகிராம் ஃபங்ஷன் மேனேஜ்மென்ட் இந்த டயகிராம்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. பிளானிங் நம்ம குடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த புக்ஸ்ல இப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.